உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கொலுசு மின்னுதல் அதன் துவக்க காலத்திலிருந்து கவிஞர்களை, கட்டுரையாளர்களை, ஓவியர்களை அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்தி வருகிறது. இப்போது பேச்சாளர்களை உருவாக்கும் பணியையும் முன்னெடுத்திருக்கிறது. தினமும் ஒரு தலைப்பு பயிற்சி எடுக்க வைத்து இதோ முதல் வாரமாக ஒரு போட்டியும் நடத்தியிருக்கிறது. இந்த பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு வரும் நண்பர் மு. அறவொளி அவர்களுக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை என்றாலே அது பிறரால் செய்ய முடியாத ஒன்றை நாம் செய்து காட்டுவதுதான். ஆயகலைகள் 64, அதில் பேச்சுக்கலையும் ஒன்று. இந்த உலகத்திற்கு கூற நம்மிடம் ஒரு செய்தி இருக்கிறது. அதை தெளிவாகவும் எதிரில் இருப்பவருக்கு புரியும் விதமாகவும் கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக பேசுவது என்பது கட்டாயமாகிறது. நாள்தோறும் நாம் பேசாமலா இருக்கிறோம்? பேசுகிறோம் தான். ஆனால் அது உரையாடல். பேச்சில் எத்தனையோ வகை உண்டு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் அறியாதவர்கள் அல்ல. இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட நீங்கள் எல்லோருமே மிக சிறப்பாக பேசுனீங்க. தலைப்புக்கு ஏற்ற உதாரணங்கள், கதைகள், எடுத்துக்காட்டுகள்னு இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஒரு மிக சிறப்பான கொண்டாட்டமாக மாற்றியிருக்கிறீங்க. எல்லோருக்குமே நடுவர் குழு சார்பில் ஒரு வெற்றி கோப்பையை கொடுத்து விடலாம் என்கிற அளவுக்கு சிறப்பான உரைகள். இருந்தாலும் முதல், 2ஆம், 3ஆம் இடமென்று தேர்வு செய்வதெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்தலுடைய அடையாளம்தான். அவர்களின் பேச்சில் மற்றவர்களை விட ஓரிரு அம்சங்கள் அதிகம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விருந்துக்கு போகிறோம், வீட்டில் சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கிறாங்க. சிலர் குழம்பு, ரசம், மோர் அப்படின்னு ஒரு விருந்து கொடுப்பாங்க. அது ஒரு சுவை தான். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, கூடுதலாக ஒரு அப்பளம், ஊறுகாய் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுவும் சிறப்பு தான். இன்னும் சில பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு பாயாசம் வைக்கிறாங்க. அது மட்டுமா, அவங்க நம்மளை வரவேற்கும் போதே வாசல் வரை வந்து வரவேற்கிறாங்க. விருந்து முடிஞ்ச உடனே நம்ம திரும்ப வரைக்கும் வந்து கூடவே இருந்து வழி அனுப்புகிறாங்க. ஒரு துவக்கம், ஒரு நல்ல எடுப்பு, ஒரு சிறப்பான முடிப்பு. இது பேச்சுக்கலையினுடைய அம்சம்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் முடிவுகளை நடுவர் குழு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் பங்கேற்று பயனடையுங்க. இது வார வாரம் நடக்கக்கூடிய ஒரு பேச்சு திருவிழா. இந்த பேச்சு திருவிழாவை வான வேடிக்கையாக மாற்றுவதும், இது ஒரு மிகச்சிறந்த ஒரு திருவிழாவாக மாற்றுவதும் உங்களுடைய சிறந்த உரைகளால் தான் நடக்கப் போகுது. தொடர்ந்து பங்கேற்று உங்களுடைய பேச்சு திறனை அடையாளம் காட்டுங்க. வருங்காலம் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்களால் சிறப்படையட்டும். போட்டியில் சிறப்பாக பங்கேற்ற அனைவருக்கும் மற்றும் பரிசுகளை வென்றிருக்கிற போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய சார்பில் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. செடியிலே பூவாகி பூவிலே வண்டாகி சீர்வரும் சிங்கம் போல் என் எதிரில் இல்லாவிட்டாலும் என் நெஞ்சத்தில் அமர்ந்திருக்கும் அன்பான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மனிதம் வளர்ப்போம். மிக அருமையான தலைப்பு, இன்றைய சூழலுக்கு ஏற்ற தலைப்பு. நான் இதை ஒரு குட்டி கதையை வச்சு ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் பெண் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு முட்டை கிடைக்கிது. ஒரு பறவை முட்டை போல் இருக்குது. நல்லா பளபளப்பாக இருக்குது. ரொம்ப புராதனமாகவும் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் ஒரு கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. கடைக்காரர் அதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு முட்டாய் கொடுக்குறாங்க. அடுத்து இது அப்படியே கை மாறி ஒரு ஏழை விடுறவங்கள்ட்ட போகுது. அங்கேருந்து ராஜா கிட்ட போகுது, அரசவை கிட்ட போகுது. அங்கே அந்த ராஜா பார்த்துட்டு, இது முட்டை அமைப்பில் இருக்குது, உடச்சா உடைய மாட்டேங்குது, ஆனால் ரொம்ப பளபளப்பாக இருக்குது, ரொம்ப புராதனமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் இது என்னவா இருக்குன்னு யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்துட்டு அதை கொண்டு போய் ஒரு
அவங்க அரசவையில் இருக்க அமைச்சர்களே ரொம்ப வயதான அமைச்சர்கிட்ட காட்டுறாங்க. அமைச்சர் இருந்துட்டு இது என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. சரி, அந்த ஊர்லேயே ரொம்ப வயதான ஒரு வயோதிகரை கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க. அவர் ரொம்ப வயசாகி கண்ணு தெரியாமல் காது கேட்காம ரொம்ப அப்படியே தடுமாறி வராரு. அவர் தொட்டு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இது என்னன்னு எனக்கும் தெரியலை அப்படின்னு. அந்த வயோதிகர் சரி, அப்போ எங்கள் அப்பாவுக்கு இது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒரே ஆச்சரியம். சரி, அவரையே கூப்பிடுங்க பார்க்கலான்னு அவர் வராரு. கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, நல்ல வீரமான பேச்சு. அவர் இது தொட்டு பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஓ இதுவா, இது எங்கள் காலத்தில் விளைஞ்ச நெல்மணி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், என்னது நெல்மணி இவ்வளோ பெருசாக இருந்துச்சா அப்படின்னு. ஆமாம், எங்கள் காலத்தில் நாங்கள் என்ன விதைச்சோமோ அதே தான் நாங்கள் நம்பி இருந்தோம். அடுத்தவன் எவ்வளோ விதைக்கிறான் அதை பார்த்து நாங்கள் இது பண்ணலை. அங்கே மனம் ரொம்ப விசாலமாக இருந்துச்சு, மண் நல்லா வளமாக இருந்துச்சு, அதனால நெல்மணியும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் அடுத்தவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் என்னை விட ரொம்ப ஜாஸ்தியாக விதைக்கிறானேன்னு சொல்லியிருந்தனால மனம் சுருங்கினால மண் வளமும் சுருங்கிடுச்சு, அதனால் நெல்மணியும் சுருங்கிடுச்சு அப்படின்னு. இது டால்ஸ்டாய் எழுதின தி கிரெயின் அப்படின்ற ஒரு கதையினுடைய சாரம். மனிதனுடைய ஊற்றுக்கண் வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம கிட்ட தான் இருக்குது. வாழ்க்கையுடைய அவசரத்தில் எங்கேயோ அதை மறந்து வச்சிட்டோம். இனி வீட்டுக்கு போகலாம். பீரோக்குள்ளே வீட்டு பத்திரம் இருக்கும், அது பக்கத்தில் மனிதமும் பத்திரமா இருக்கும். அதை எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். இனி யாரையாவது பார்த்தா ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கலாம், வணக்கம் வைக்கலாம், அன்பு தரலாம். நம்மக்கிட்ட இருக்கு தரோம், அவங்க திருப்பி தரலன்னா பரவாயில்ல, சாமி கிட்ட இதெல்லாம் சீக்கிரம் இவருக்கும் கொடுங்கன்னு வேண்டிக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் தோழமைகளுக்கு இனிய வணக்கம். நான் பிரேமகுமாரி, கோவை மாவட்டம். மனிதம் வளர்ப்போம் என்பதே நான் பேசும் தலைப்பாகும். சக மனிதர்களை மதித்து வாழ்வதே மனிதாபிமானம், அதாவது மனிதம் எனப்படுகிறது. மனிதநேயம் தொடர்புடைய வலிமை வாய்ந்த குணங்களாக அன்பு, கருணை, இரக்க சிந்தனை, சமூக அக்கறை, ஆறுதல், நேர்மறை எண்ணங்கள் முதலியன நம்முள் விரிந்து நிற்கின்றன. இதில் உயிரிரக்க பண்பு என்பது மனிதநேயத்தில் முக்கிய இடம் வகிக்கிறது. அன்பின் வழியது உயர்நிலை, அஃதில்லார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு என தெய்வப்புலவர் நம்முள் அன்பின் விதையை ஆழமாக விதைத்துள்ளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் அஃறிணை உயிர்களும் வாடுவதை மனம் தாங்கவில்லை என உயிரிரக்கத்தின் மேன்மையை பறைசாற்றுகின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கணியன் பூங்குன்றனார் அன்பின் தன்மையை அகிலத்திற்கு உரைக்கின்றார். இன்றைய காலத்தில் கலி முற்றிவிட்டது. தன்னலம் பெருகி தழைத்தோங்குகின்றது. பிறர் நலம் காத்தல் என்பது மண்ணோடு புதைந்து விட்டது. தெருவில் அடிபட்ட நாயை கவனிக்காமல் செல்லும் மனிதன் சக மனிதன் விபத்து நேரிட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் போதும் அவன் அருகில் நின்று செல்ஃபி எடுத்து முகநூலில் பதிவிடுகின்றான். மனிதர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள்? மனிதம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? மனிதர்களின் மனங்களில் இருட்டுக்களின் ஆக்கிரமிப்பு அதிகமாகிவிட்டன. கரைந்து போகின்றது மனிதநேயம். மனிதனுக்கு மனிதன் அன்பு காட்டுவது குறைந்து மனிதனை மனிதனே அழித்து வாழும் சமுதாயமாக நம் மனித இனம் மாறிக்கொண்டிருக்கின்றன. பணம், பதவி, புகழ், போதை, மண் மீது மோகம் கொண்ட சமுதாயமாக மாறிக்கொண்டு போகிறது. பசிக்கும் போது உணவை விளைவிக்கும் உழவனை நினைப்போம். ஆடை அணியும் போது நெசவாளனை நினைவு கூர்வோம்.
விடுதலை காற்றை சுவாசிக்கும் போது தியாகிகளின் நாட்டுப்பற்றை மறவாமல் நினைப்போம். இந்த நினைவுகளில் மனித நேயத்தை பூக்க செய்வோம். மனிதன் கோடி கோடியாய் சுரண்டினாலும் இறந்தால் நெற்றியில் 1 ரூபாய் நாணயம்தான் மிஞ்சும். மனிதத்தை இழந்து தொடரும் நம் பயணத்தில் வாழ்க்கை வசப்படுவதில்லை. ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலக மனிதநேய தினம் கொண்டாடுகின்றோம். ஆனால் நடைபாதைகளே வீடாக இருக்கும் வயதான பிச்சைக்காரனுக்கு சில சில்லறைகளை கொடுக்க மனமில்லாமல் சிதறியோடும் மனிதர்களை பார்க்கின்றோம். பிறரை வாழ வைக்கும் மனிதநேயத்தை ஒளி சுடராய் ஏற்றுவோம். சாதி, சமயம், மதம் இவற்றை கடந்து மனித நேயத்தை மண்ணில் மழையாய் பொழிந்திட வாழ்ந்திடுவோம். மனித நேயத்துடன் மற்ற உயிர்களையும் காத்து நிற்கும் உத்தமர்கள் ஒரு சிலர் இருந்த காரணத்தால் தான் மனித குலம் இன்னமும் தழைத்து நிற்கிறது. மனித நேயத்தை பணத்திற்கு இரையாக்காமல் மனித இதயங்களை நேசிப்போம். இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தகுமாரி. தலைப்பு மனிதம் வளர்ப்போம். மனிதம்னா என்ன? மனிதம் என்பது உலக உயிர்கள் மீது நாம் செலுத்தும் அன்பு. மானிட பிறவி மகத்தான பிறவி. நம் முன்னோர்களின் வரலாற்றை பார்க்கும்போது அவர்களின் மனிதத்தன்மையை என்னவென்று சொல்வது? நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் அவர்களின் செயல்கள் ஒவ்வொன்றும். வாடிய பயிரை கண்ட வள்ளலார் உள்ளம் வாடிய காரணம் கருணை உள்ளம். ஆனால் இன்று வாட்டமுற்ற மனிதனை கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நம்மிடையே மனிதம் அற்றுப்போனதற்கு என்ன காரணம்? ஆசையும் சுயநலமும் அதிகரித்ததே. விரைந்து வளர்ந்துவிடும் விஞ்ஞான வளர்ச்சியில் மனிதத்தை வளர்க்க வேண்டியது இக்காலகட்டத்தில் அவசியமாகிவிட்டது. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் வழங்கிய மனித பண்புள்ள வள்ளல்கள் வாழ்ந்த நாடு நம் நாடு. அது மட்டுமா? பசுவுக்காக தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன், புறாவுக்காக தன் தசையை அறிந்து கொடுத்து சிபி சக்கரவர்த்தி, இப்படி எண்ணற்ற மனிதம் கொண்ட மாபெரும் மாண்பாள்கள் வளர்ந்த புண்ணிய பூமி இது. இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நம்மிடம் மனிதம் மறுத்து விட்டதா என்ன? இல்லை, இருக்கிறது. எப்போது? கார்கில் போர், சுனாமி, பூகம்பம், வெள்ளம் என்று இடர்காலங்களில் மட்டும் அவ்வப்போது தலை தூக்குகிறது. நம்மிடம் நிரந்தரமாக மனிதம் குடிகொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சுயநலமும் குறுகிய மனப்பான்மையுமே. என்னிடம் எதுவும் இல்லை என்று ஏங்க வேண்டியதில்லை. பணம் தேவையில்லை, மனம் போதும் மனிதத்தை வெளிப்படுத்த. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பர். நாம் செல்லும் வழியில் நேருக்கு நேர் ஒருவரை சந்திக்க நேர்கையில் நாம் புரியும் ஒற்றை புன்னகையில் ஒளிந்திருக்கிறது மனிதம். துன்பத்தில் இருப்பவரிடம் எல்லாம் சரியாகிவிடும், கவலைப்பட வேண்டாம் என்ற நம்பிக்கையான வார்த்தை, நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவி, இவை போதும். மனிதத்தை ஒருவரிடம் கட்டாயப்படுத்தி ஏற்படுத்த முடியாது. அது மனதில் ஒரு வினாடியில் தோன்றும் ஒரு உணர்வு. மொட்டு எப்போது மலரும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அதுபோலத்தான் மனிதம் மனதில் மலரும் தருணமும். அது இயல்பாக ஒவ்வொருவர் மனதிலும் தானாக மலர வேண்டும். கொண்டு செல்ல எதுவும் இல்லை உலகில், கொடுத்து செல்வோம் அன்பை. மனிதம் என்னும் மகத்தான பண்பை மனதில் விதைப்போம், மனிதம் வளர்ப்போம். வாரீர். நன்றி, வணக்கம்.
வணக்கம் சுவைஞர்களே. நெகமம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் மகேந்திர பிரபு பேசுகின்றேன். மனிதம் வளர்க்க அழைக்கின்றேன், விரைந்தெழுந்து வாருங்கள். தன் வறுமை துயரிலும் வீட்டில் கிடந்த சொற்ப தானியங்களையும் பறவைகளுக்கு இரையாய் கொடுத்துவிட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று முழங்கி, மனிதன் பிற மனிதனுக்கு செய்யும் உதவி மட்டும் மானுடம் அல்ல, மண்ணில் வாழும் பிற உயிர்களுக்கும் உதவி செய்து வாழ்வதே மனிதம் என்பதை நமக்கு வழிகாட்டி சென்றவன் பாரதி. தன் மகன் ஓட்டிய தேரின் காலில் சிக்கி இறந்த இளம் கன்றின் தாய் பசுவுக்கு நேர்ந்த துயரை தானுமுற கருதி தன் மகனை தானே தேர்காலில் இட்டு கொன்றவன் மனுநீதி சோழன். புறாவின் வழி நீக்க தன் தொடையிலிருந்து சதையை வெட்டி கொடுத்து மனித பண்பை எட்டி பிடித்தவன் சிபி மன்னன். இவர்களெல்லாம் பிற உயிர்களுக்கு நேர்ந்த துன்பத்தை தன் துன்பமாய் ஏற்று வாழ்ந்த மா மனிதர்கள். இதைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றான் பல்துறை அறிஞன் வள்ளுவன். தான் நடத்திய இல்லத்துக்காக பொருளுதவி கேட்டு சென்ற பொழுது செல்வந்தன் காரி உமிழ்ந்த எச்சிலை தனக்கென பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஏதேனும் கொடுங்கள் என்று கேட்ட அன்னை தெரசாவின் சேவை உள்ளம் மனிதம் வளர்க்கும் மகத்தான இல்லம். வீட்டின் வாசலுக்கு வரும் பறவைகளுக்கு கிண்ணத்தில் உணவும் தண்ணீரும் வைக்கும் நம் வீட்டு பிள்ளைகளுக்கும் இந்த மனிதம் தொற்றிக் கொண்டதில் வியப்பேதுமில்லை. கொரோனா ஊரடங்கு காலத்தில் பிரசவ வலியால் துடித்த வடமாநில பெண்ணுக்கு கோவை எழுத்தாளர் தந்தை திரு சுந்தரம் அவர்கள் தாயுமானவராய் நின்று பிரசவம் பார்த்த நிகழ்வு மனிதம் வளர்ந்தமைக்கு மகத்தான எடுத்துக்காட்டு. கொரோனா நோய் பிணித்த மக்களுக்கு சிகிச்சை தந்து தன் உயிரை துச்சமென கருதும் மருத்துவரும் செவிலியரும் நடமாடும் தெய்வங்கள். குடும்பம் குழந்தைகளை பாராமல் காவல் தெய்வங்களாய் நடமாடும் காவலர் நெஞ்சங்களும் ஊரின் தூய்மைக்கும் நமது உயிருக்கும் உத்தரவாதம் தந்து தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதமின்றியே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய துப்புரவு செய்யும் நட்புறவுகளும் மனிதம் வளர்க்கும் மாணிக்கங்கள் நண்பர்களே. பேரிடர் சுனாமி வந்தபோதும், புயலால் ஒரிசா மாநிலம் தவித்த போதும், வரக்கூடாத வார்தா புயல் வந்தபோதும், கொத்து கொத்தாய் உயிர் குடிக்கும் கொரோனா நோய் பிணித்து ஊரடங்கு நிகழ்ந்த சமயத்திலே தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களும் பூட்டப்பட்டு தொழிலாளர்களினுடைய வயிறு தாளிடப்பட்டு விட்டது நண்பர்களே. இந்த காலத்தில் நிதியையும் நிவாரணப் பொருட்களையும் அறுசுவை அமுதமும் தந்து பசிப்பிணி போக்கிய மருத்துவர் பட்டியலை இங்கும் நான் பட்டியலிட வேண்டுமோ? கும்பகோணம் பள்ளி தீ விபத்திலே குழந்தைகளை காப்பாற்றி தன்னுடைய உயிரையும் விட்ட ஆசிரியை மனித வடிவில் வந்த தெய்வம் நண்பர்களே. ஆம், மனிதம் வளர்ப்போம், புனிதர்களாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.